அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் 3ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி 25 நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கக்கூடிய சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் நுழைகிறாருங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைய போகிறது. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் வருகிறாருங்க. சுக்கிரன் ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த பயிற்சியானது சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக சில நன்மைகளை கொடுக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கிவிடும். ஆனால் அதே சமயம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது துரதிர்ஷ்டமாக ஜென்மம் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கும் போது சில சிரமங்கள் வரலாம். ஆனால் அதே சமயம் அதிர்ஷ்டகரமாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அற்புதமான வளர்ச்சி கிடைக்குங்க. அதில் ஒரு இடமான பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் தான் நுழைந்திருக்கிறார். எனவே சுக்கிரன் சுபத்துவ பாதையில் இயற்கையிலே உபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபத்துவ பாதையில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தையும் பல மடங்கு நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பாருங்க. நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்பை மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுபத்துவ பாதையில் வரும்போது மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கொடுப்பாருங்க. சனியுடன் இணையும் போது நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் அதே வேளையில் குருவுடன் இணையும் போது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி பெற்றவையாக அமைவதற்கான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்தால் புத சுக்கிர யோகத்தின் காரணமாக மிக அற்புதமான சூழல்களை உருவாக்கி கொள்ளலாம். சாதகமற்ற வாய்ப்பாக இருந்தாலும் அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக சந்திரனுடன் இணையும் போது பணமழையில் நனைவதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சந்திரனுடன் மட்டும்தான் இணைய போகிறார். எனவேதான் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகங்களையும் செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதில் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரன் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்டவர் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பது பல வகையில பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை கட்டுக்குள் வரும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். தந்தை வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் தனது சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். எனவே குடும்ப வருமானம் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டுங்க. உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம். எந்த பணியை மேற்கொண்டாலும் இன்முகத்தோடு செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் நிறைவாக கிடைக்கிறது. அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பணிகளில் சிறப்பான
சிறப்பான வளர்ச்சி உண்டு. பணவரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமைகிறது. எனவே தனித்து செயல்பட்டாலும் சரி, கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி, மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் எந்த துறையாக இருந்தாலும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். உறவு பலப்படக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. பல்வேறு காரணங்களுக்காக இடைவெளி அதிகமாக இருந்த சூழல் முற்றிலுமாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல், ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழுதல், அத்தியாவசிய பொருட்களை வாங்குதல் என அனைத்தும் உங்களுக்கு இந்த வேளையில் சிறப்பாக அமையும். பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான சுப காரியங்களை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலும் நிறைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உடல்நலத்தில் மட்டுமல்ல, சிந்தனையிலும் நலம் நிறைவாக கிடைப்பதால் தெளிவாக சிந்தித்து பல பணிகளை செம்மையாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முற்றிலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே மன நிம்மதி அதிகரிக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் எந்தவிதமான குறையும் இல்லாமல் செய்வதற்கு நேர்த்தியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. தாய் தந்தையரின் உறவு பலப்படுகிறதுங்க. தாய் தந்தையருக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். ஒற்றுமையும் உறவு பலப்படக்கூடிய ஒரு தருணமாக உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்பத்தில் மூத்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரிவு விலகி முற்றிலுமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அவை பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உபரி வருமானம் என்று சொல்லக்கூடிய பல வகையில வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அது மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் தெய்வீக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும். இறை பணிகள் மற்றும் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கன்னிராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. எனவே தடையில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செம்மையாக செய்து முடிப்பதால் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.